ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்க. நான் சித்த மருத்துவர் ஜெயரூபா. மூலிகை அறிவும் பகுதியில் இன்னைக்கு ஒரு முக்கியமான மூலிகை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய பேர் இன்னைக்கு ஹோட்டலில் சாப்பிட்றதுனால இந்த அமீபியா உள்ளே போயிட்டு அது நம்மளுடைய கல்லீரலையும் பாதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடும். இது நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்களை பாதுகாத்து மெயினாக அதிகமாக கழிச்சல் உண்டாகக்கூடிய நிலை, டிசென்ட்ரின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும், அமீபிக் டிசென்ட்ரின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும், ஐபிஎஸ் மாதிரியான தொந்தரவு, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், அதாவது கிரான்ஸ் டிசீஸ், கோலைட்டிஸ், இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது. இந்த குடசப்பாலையை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் அப்போல்லாம் போர் நடக்கக்கூடிய இடங்கள்ல இதை கண்டிப்பாக வச்சுருப்பாங்களாம். இந்த மரத்தினுடைய தாவரவியல் பெயர்லே ஆன்டி டிசென்ட்ரிக்கான்னு இருக்கும். அதாவது கழிச்சலை நிறுத்தக்கூடியது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஒரு காடே பத்தி எரியும் பொழுது இந்த மரம் மட்டும் அவ்வளோ சீக்கிரமாக தீப்பற்றாதான். இந்த காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் எரிஞ்சு சாம்பலான பிறகும் கூட இந்த மரம் அவ்வளோ சீக்கிரத்தில் சாம்பலாகாதான். அதே போல் ஒரு காட்டை புதுசாக உருவாக்கணும் அப்படின்னா இந்த மரத்தினுடைய விதைகளை தான் பயிரிட்டு வளர்ப்பாங்களாம். குங்குளிய மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த மரங்களை இடையில வளர்ப்பாங்களாம். ஸோ இந்த மரம் இருக்கக்கூடிய இடத்துல மற்ற செடி கொடி தாவரங்களும் அதிகமாக வளருமா. இந்த மரம் பார்த்திங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை, சேர்வராயன் மலைகள்லாம் நிறைய இருக்குது. ஆனாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா இதனுடைய பட்டைகளை மருந்தாக பயன்படுத்துறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்லலாம். இந்த மரத்தினுடைய தாவரவியல் பெயர்லே ஆன்டி டிசென்ட்ரிக்கான்னு இருக்கும். அதாவது கழிச்சலை நிறுத்தக்கூடியது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். கோலரேனா ஆன்டி டிசென்ட்ரிக்கான்னு சொல்லக்கூடிய குடசப்பாலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த குடசப்பாலை குட்டஜா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இதை வாஸ்டகா அப்படிங்கிற ஒரு பேரில் சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்களை பாதுகாத்து மெயினாக அதிகமாக கழிச்சல் உண்டாகக்கூடிய நிலை, டிசென்ட்ரின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும், அமீபிக் டிசென்ட்ரின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும், ஐபிஎஸ் மாதிரியான தொந்தரவு, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், அதாவது கிரான்ஸ் டிசீஸ், கோலைட்டிஸ், இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது. ஸோ இப்போது நவீன மருந்துகள் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாவோட சேர்த்து நல்ல பாக்டீரியாவும் சேர்த்தே அழிச்சிடும். ஆனால் இந்த குடசப்பாலை அப்படிங்கிறது கெட்ட பாக்டீரியாவை மட்டும்தான் அழிக்கும், நல்ல பாக்டீரியாக்களை அழிக்காது. இன்னும் இதில் ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு ப்ரோபயாட்டிக்காகவும் செயல்பட்டு நல்ல பாக்டீரியாக்களை வளர்க்கும். இந்த குடசப்பாலையை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் அப்போல்லாம் போர் நடக்கக்கூடிய இடங்கள்ல இதை கண்டிப்பாக வச்சுருப்பாங்களாம். போரில் சாகிறவங்கள விட டிசென்ட்ரினால் சாகிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்களாம். அங்கே நல்ல தண்ணீர் கிடைக்காது. அதனால் குடலில் தொற்று உண்டாகி டிசென்ட்ரி ஆகக்கூடிய நிலை. ஏன்னா அப்போ காலத்துலலாம் ஐவிலாம் கிடையாது இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு இரத்த குழாய்க்குள்ளே தண்ணீர் செலுத்தி அவங்கள உடனடியாக அந்த நீர்த்துவத்தை உடலுக்கு கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நிலைகளில் இந்த குடசப்பாலை தான் அவங்க பயன்படுத்துவாங்களாம். இதற்கு சமஸ்கிருதத்தில் வத்சவா அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. அதாவது வத்ச நாட்டு மன்னர் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வாட்டர் பார்ன் டிசீஸ், தண்ணினால் தொடர்ந்து டிசென்ட்ரி மாதிரியான பிரச்சனைகள், நிறைய பேர் இறந்து போகக்கூடிய நிலைகளில் இந்த குடசப்பாலையை பயன்படுத்தி தான் அவங்க இந்த நீர்வழி தொற்றுலேருந்து இந்த டிசென்ட்ரிலேருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. அதனால் இதுக்கு பேர் வத்சகா அப்படிங்கிற ஒரு பேரும் இதற்கு உண்டு. இன்னும் சொல்லப்போனால் வைல்ட் லைஃப் சர்வைவல் பற்றி ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஸ்கூல்ஸில் நீங்கள் காட்டுக்குள்ளே போனீங்கன்னா மெயினாக தண்ணி நல்லா உங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி சமயத்தில் டிசென்ட்ரி வந்தது அப்படின்னா இந்த மரத்தை நீங்கள் தெரிஞ்சுட்டு இதனுடைய இலைகளை பொடி பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த குடசப்பாலை. குடசப்பாலை அந்த மரத்தை ஒடிச்சிங்க, அதனுடைய இலைகளை ஒடிச்சிங்க அப்படின்னாலே பால் வரும். ஸோ இதை நம்ம பொடி பண்ணி மோரோட கலந்து எடுத்துக்கும் போது இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், கிரான்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த கண்டிஷனில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ குடல் சார்ந்த பிரச்சனைகள்னால் ரெண்டு விஷயம் முக்கியமாக இருக்கும். ஒன்று இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய ஐபிஎஸ். இது மனதினால் உடலில் உண்டாகக்கூடிய நோய். இது குடலுக்கான மொட்டிலிட்டியில் பாதிப்பை உண்டு பண்ணும். சில சமயங்களில் டயரியா இருக்கும், சில சமயங்களில் கான்ஸ்டிபேஷன் இருக்கும். ஸோ இந்த நிலைகள்லையும் இந்த குடஜா அரிஸ்டமோ இல்லை இந்த இலைகளோடையோ இல்லை இந்த பட்டைகளோடைய பொடியை எடுத்து மோரோட கலந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஐபிஎஸ் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நல்ல மாற்றம் வரும். அதே போல் அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது உங்களுடைய கோலனில் மட்டும், பெருங்குடலில் மட்டும்
ஆட்டோ இம்யூனிட்டினால அங்கே சின்ன சின்ன காயங்கள் வந்து உருவாகி மோஷன் போகும்போது ரத்தம் வர்றது, வலியோட அடிவயிற்றில் ஒரு சூடு பரவுறது, அடிக்கடி வந்து உங்களுக்கு பலகீனம் வந்து உண்டாகும். ஏன்னா மோஷனோட ரத்தம் போகிறதுனால ஒரு பலகீனம் எப்போவுமே இருக்கும். ஸோ வாதம் அதிகரித்த ஒரு நிலையில் தான் இது உண்டாகும். இந்த நிலைகள்லையும் இந்த குடசப்பாலையை மோரோட கலந்து வந்து எடுத்துக்கலாம். அதே போல் கிரான்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். வாயிலிருந்து ஆசனவாய் வரைக்கும் புண்கள் இருக்கும், அவங்களுக்கு சத்து குறைபாடுகள் நிறையா இருக்கும், சரியாக செரிமானம் ஆகாது. அந்த மாதிரி நிலைகளையும் இந்த குடசப்பாலையை அரிஷ்டமாக்கி பயன்படுத்தலாம், அதை வந்து மாத்திரையாக்கி வந்து பயன்படுத்தலாம், இல்லை அதை பொடி பண்ணி சூர்ணமாக்கி மோரோட கலந்து எடுத்துக்கும் பொழுது குடல் சார்ந்த பிரச்சனைகளை நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரும். இதில் நிறைய ஆராய்ச்சிகளும் வந்து நடந்திருக்கு. அமீபிக் டிசென்ட்ரியை வந்து இது குறைக்குது. நிறைய பேர் இன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிட்றதுனால இந்த அமீபியா உள்ளே போயிட்டு அது நம்மளுடைய கல்லீரலையும் பாதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி நிலைகளில் இந்த குடசப்பாலையை வந்து சூர்ணமாக்கி நம்ம மோர் கலந்து வந்து எடுத்துக்கலாம். இது எண்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமீபாவனுடைய வளர்ச்சியும் ஈகோலைன்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியாவோட வளர்ச்சியுமே வந்து இது மட்டுப்படுத்தக்கூடியது. ஸோ குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு அருமருந்தாக இருக்கிறதா இந்த குடசப்பாலை. குடசப்பாலை அப்படிங்கிறது நிறைய வரலாற்றுலையும் இதை நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் கபிலர் கூட வந்து இதை பற்றி வான்பூ குடசம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ வரலாற்று ரீதியாகவும் இது அப்போலேருந்தே மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு மூலிகை தான். பால் இருக்கக்கூடிய இந்த ஒரு மூலிகை குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடியது. ஸோ குடசப்பாலை அப்படிங்கிறது மலை அடிவாரங்களில் வந்து கிடைக்கும். ஸோ கிடைச்சிது அப்படின்னா உங்கள் வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்தலாம். ஐபிஎஸ், இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸில் தான் இந்த கிரான்ஸ் டிசீஸ், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்லாம் வரும். ஸோ அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் இது ஒரு அற்புதமான மருந்து. குடசப்பாலையை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பட் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவர்கிட்ட ஆலோசனை வந்து எடுத்துக்கோங்க. இது ஐபிஎஸ்க்கும் இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ்க்கும் நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியது. ஸோ இன்றைக்கி குடசப்பாலையை பற்றி நிறைய அற்புதமான தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இது தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மரத்தை பற்றி தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நாகர்கோவிலிலும், 15ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருநெல்வேலியிலும், 16ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 18ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை திருச்சியிலும், 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vajicare, his wellness for her happiness.